ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது கோடிங் கடை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கியூஆர் கோட் ஸ்கேனர் அண்ட் ஜென்ரேட்டர் ஆப் யூஸிங் ஃப்ளட்டர். ஓகேங்களா, இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு நமக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஸ்கேனர் அண்ட் பிரிட்டி கியூஆர் கோட். இந்த ரெண்டு பேக்கேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் எப்படி பண்ணுறது, ஃப்ளட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மொபைல் ஸ்கேனர். ஓகேங்களா, இந்த மொபைல் ஸ்கேனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கியூஆர் கோடை நமக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம பப்ஸ்பெக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் அப்புறம் நமக்கு வந்து இன்னொரு பேக்கேஜ் வந்து தேவைப்படுது. அது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டி கியூஆர் கோடுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுக்குன்னா கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் அண்ட் ஜென்ரேட் தானே பண்ண போகிறோம். அதுக்காக இது ரெண்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ரெண்டையும் வந்து நம்மளோட pubspec.yaml வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே வந்து இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட பப்ஸ்பெக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிட்டி கியூஆர் கோட்னு இருக்கும், மொபைல் ஸ்கேனர் அப்படின்னு இந்த ரெண்டு பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட்டருக்கான கோடு எழுதலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ஆப்பை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டோட பேர் வந்து கியூஆர் ஜென்ரேட்டர். ஓகேங்களா, அதில் நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணோம். ஒரு லிங்க் வச்சு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த லிங்க் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது வந்து பேசிக்கலி அதாவது ஸ்டார்டிங் வந்து நல்லா தான் இருக்கும், கியூஆர் டேட்டா அது பேர். ஓகேங்களா, அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்கேஃபோல்டு அதில் வந்து பாடியில் வந்து ஒரு காலம், அதில் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஃபீல்டு. அந்த டெக்ஸ்ட்டு ஃபீல்டில் வந்து ஒரு இதை லிங்க்கை வாங்குகிறோம். ஓகேங்களா, ஒரு லிங்க்கை வாங்கி அதை வந்து நம்ம வந்து கியூஆர் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, வாங்கி ஈவெண்ட் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ மெயினில் வந்து நம்ம கியூஆர் கோடை கால் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஆப். ஓகே, இதில் வந்து இதை தூக்கிட்டு கியூஆர் ஜென்ரேட்டர் கால் பண்ணிவிட்டால் நமக்கு வந்துடுச்சா. இப்போ இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து சென்டர் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட் ஆஃப் சென்டர் கொடுக்கும்போது நமக்கு வந்து சென்டரில் வந்துடும். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு லிங்க் நம்மளால் போட முடியும். டைப் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து கீழே இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சு நம்ம இது லிங்க் வாங்கி வச்சா. இப்போ வந்து அந்த லிங்க் வாங்கிட்டோம். அது எப்படி நமக்கு தெரியும் லிங்க் வாங்கிட்டோம் இல்லையானு? அப்போ கியூஆர் டேட்டா உள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனாலே நம்ம வந்து ஒரு லிங்க்னு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கோம். அப்போ வந்து அதை வந்து செக் பண்ணுறோம். இஃப் கியூஆர் டேட்டா இனிஷியலாக நல்லா தானே இருக்குது. அப்போ இப்போ நல்லா இல்லைன்னா என்ன காரணம்? உள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ நல்லா இல்லை அப்படின்னா பிரிட்டி கியூஆர், அதாவது வந்து நம்ம வந்து பிரிட்டி கியூஆர் தானே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பிரிட்டி கியூஆர் வியூவில் அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மெத்தடில், டாட் டேட்டான்னு. அது வந்து எதுக்குன்னா ஒரு டேட்டா, அதாவது ஒரு லிங்க்கை வச்சு ஒரு பிரிட்டி கியூஆரை ஜென்ரேட் பண்ணணும். இங்கே வந்து என்ன கொடுக்கணும்? கியூஆர் டேட்டா. ஓகேங்களா, இது வந்து நாட் நில் தான். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஏதோ ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதில் இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன். சேவ் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சப்மிட் பண்ணுறேன். ஒரு கியூஆர் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஒரு கியூஆர் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம அலைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சைஸ் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஹைட், அதாவது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்ல அந்த டெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஃபீல்டுக்கும் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் கியூஆர் கோடுக்கும் ஒரு ஹைட் வந்து ஒரு 20 கேப் விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பேடிங் செட் பண்ணிக்கலாம். பேடிங் எல்லா பக்கமும் இருந்தும் ஒரு பார்க்குறக்கு அழகாக இருக்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கியூஆர் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ
ஓகே, இப்போ நம்ம QR கோட் எப்படி ஜெனரேட் பண்ணுறது, இப்போ வந்து ஒரு ஸ்கேனர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ இந்த பேஜ் முடிஞ்சா இப்போ ஒரு ஸ்கேனர், இதுக்கு ஸ்கேனர்னு ஒரு பேஜ் இருக்குது, அதில் வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ஆப்பை. இங்கே ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டு, இது பேர் வந்து QR ஸ்கேனர் ஓகேங்களா. இங்கேயும் வந்து ஒரு ஸ்கேஃபோல்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேஃபோல்டில் பாடியில் ஒரு டைரெக்டாகவே டைரெக்டாகவே வந்து அந்த மொபைல் ஸ்கேனரை கால் பண்ணுறோம் ஓகேங்களா. மொபைல் அந்த இம்போர்ட்டே பண்ணல, ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை மொபைல் ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகேங்களா மொபைல் ஸ்கேனரை கால் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் செட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப் ஸ்கேன் கண்ட்ரோலர். இப்போ இந்த கண்ட்ரோலரில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த மொபைல் ஆப் ஸ்கேனர் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் ஒரு சில இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுதுன்னா அட் டைமில் ஒரு 4-5 QR ஸ்கேன் பண்ணுதுன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இது எழுதுகிறோம் ஓகேங்களா. இது வந்து டிடெக்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே. டிடெக்ஷன் ஸ்பீடு எல்லாம் இருக்குது. டிடெக்ஷன் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து என்ன செட் பண்ணிக்கலாம்னா, டிடெக்ஷன் ஸ்பீடில் நோ டூப்ளிகேட்ஸ். அப்படின்னா என்னென்னா டூப்ளிகேட்ஸ் QRs வந்து இது எடுக்காது ஓகேங்களா. அப்புறம் உள்ளே வந்து இப்போ வந்து ஒரு டிடெக்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒரு QR டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை இங்கே எழுதுகிறோம் ஓகேங்களா. இப்போ ஒரு QR டிடெக்ட் ஆகிடுச்சு, இப்போ அதை வந்து நம்ம வந்து பார்கோட் இந்த பார்கோட் அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த QRோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அந்த URL எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ரோமுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பார்கோட் அப்படிங்கிற இந்த இது வந்து எதை வந்து கேரி பண்ணிட்டு வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பார்கோட், அதாவது பார்கோட் கேப்சரோட ஒரு இன்ஸ்டன்ஸ் அது ஓகேங்களா. இதில் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய கேப்சர்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும், நிறைய பார்கோட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. லிஸ்ட் ஆஃப் பார்கோட்ஸில் வந்து நம்ம வந்து இது வந்து லிஸ்ட்டு ஈக்குவல் டு பார்கோட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணால், இந்த பார்கோட்ஸில் இருக்குது, இந்த பார்கோட்ஸ்ன்ற இந்த இன்ஸ்டன்ஸ் வேணால் அவங்க பேர் கஷ்டம் வந்து பேர் மாற்றிக்கலாம், கேப்சர் பண்ணால் கேப்சர்னு மாற்றிக்கலாம், இங்கே இதை வந்து கேப்சர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேப்சர் பண்ணப்பட்ட பார்கோட்ஸ் எல்லா பார்கோட்ஸும் வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டோம். அந்த லிஸ்ட்டோட பேர் வந்து லிஸ்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எடுத்தாச்சா, இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஒரு இமேஜ் இருக்கும்ல, எந்த இமேஜ்லேருந்து எடுத்துச்சு இந்த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்குள்ள அதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபைனல் இமேஜ் ஈக்குவல் டு அதே கேப்சர் டாட் இமேஜ் ஓகேங்களா. இப்போ இதுதான் நமக்கு இந்த இமேஜும் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லிங்க்கை வந்து இப்போ ஷோ பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் பார்கோட்ஸில் தான், அதாவது அந்த லிஸ்ட்டில் தான் வந்து என்ன இருக்குன்னா, லிஸ்ட் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு பார்கோட்ஸ் வந்து லிங்க்கை தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஃபைனல் பார்கோட் இன் லிஸ்ட். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு பார்கோடும் தனித்தனியாக அந்த பார்கோட்ற அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்கோடும் வந்து இந்த பார்கோடில் செட் ஆகிடுச்சு அது ஆமாங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைலாக் ஷோ பண்ணுறோம் ஓகேங்களா. ஷோ டைலாகில் வந்து பில்டருக்குள்ள கான்டெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு கெஸ்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், கெஸ்டர் டிடெக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். கெஸ்டர் டிடெக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த கெஸ்டர் டிடெக்டரில் வந்து என்னென்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு சைல்டில் வந்து ஒரு அலர்ட் டைலாக் இருக்கும். அந்த அலர்ட் டைலாகில் வந்து என்ன காட்டணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டென்ட்டில் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டோட ரா வேல்யூ ஓகேங்களா, ரா வேல்யூ ஃபஸ்ட்டு காட்டுறோம். இது வந்து நல்லா இருக்கக்கூடாது ஓகேங்களா. ரா வேல்யூ காட்டுறோம். அப்புறம் இப்படி வேறு அடிக்குது ஓகே. இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் காட்டணும் ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு விட்ஜெட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சைல்டு வந்து எப்போயுமே ஓகேங்களா. ஓகே, இதுவும் நாள் கிடையாது. இப்போ இங்கே தூக்கிடணும் ஓகேங்களா. போடுற டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஸ்கேனரை டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கேமராவோட ஆக்சஸ் கேட்கும் ஃபஸ்ட்டு யூஸிங் திஸ் ஆப் கொடுத்துட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு தெரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கேனர் வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸ்கேனர் வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதோட ஒரு யூஐ மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து QR கோட் ஜென்ரேட்டர் வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கேஃபோல்டு வந்து ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் பார் வந்து ஒரு ஆக்ஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன் வந்து என்னென்னா ஐகான் பட்டன். ஓகேங்களா? ஐகான் பட்டன். இந்த ஐகான் பட்டன் வந்து ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நேவிகேட். ஓகேங்களா? நேவிகேட் வந்து எங்கே ஆகணும்னா ஃபஸ்ட் ஐகான் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஸ்கேனர் கவுண்டர். ஓகேங்களா? இதை டச் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து எங்கே போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா நேவிகேட்டர். வந்து கூகுள் வந்து கான்டெக்ஸ்டில் கோடு ஜென்ரேட்டரில் தானே இருக்கும். ஸ்கேனருக்கு போகிறோம். ஓகேங்களா? ஓகே, சம்திங் இஸ் ஹியர் என்ன எரர். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி QR கோட் ஸ்கேனரில் இருக்க பார்லையும் ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் வந்து ஒரு ஐகான் பட்டன். அந்த ஐகான் பட்டன் கொண்டு ஆன் ப்ரெஸ்ட்டு ஒரு ஐகான் ஸ்டார்ட் QR கோட். இதை ஆன் ப்ரெஸ் வந்து இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம். AVI டாட் புஷ் ஓல்டு கான்டெக்ஸ்டில் ரவுட்டில் வந்து மெட்டீரியல் பேஜ் ரூட் டெக்ஸ்டில் QR கோட் ஜென்ரேட்டர் இதை வந்து கால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து இது டச் பண்ணோன்னா இங்கே வரும் QR கோடு வரும், ஸ்கேனர். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனர் இருக்கும். அதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். QR கோட் ஸ்கேனர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்புறம் ஜென்ரேட்டரில் நீங்கள் ஏதாவது லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அதிகமான ஃப்ளட்டர் வீடியோ இல்லை ஃப்ளட்டர் பற்றின டுட்டோரியல்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.